அதிகமா சாப்பிடாதீங்க. பசியனால இருந்து இறந்து போறவர்கள் குறைவு. அதிகமா சாப்பிட்டு இறந்து போறவர்கள் எல்லா வியாதியும் வரும். ஒபிசிட்டி வந்தா முழங்கால் தேஞ்சு போகும், ஜாயிண்ட் தேஞ்சு போகும். ஒபிசிட்டி இருந்தா பிளட் பிரஷர் ஏறும், ஹார்ட் அட்டாக் வரும், பிரெயின் அட்டாக் வரும், பக்கவாதம் வரும், மாரடைப்பு வியாதி வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டிய ஏற்படும். பிஎம்ஐன்னு ஒன்று இருக்கு தம்பி. அதாவது உயரத்துக்கு தகுந்த வெயிட் இருக்கா, பாடி மாஸ் இண்டெக்ஸ். அதுக்கு ஒரு மெஷின் இருக்கு. மெஷின்ல ஏறி நின்னோம்னா சொல்லும் 25, 26 இருந்தா கரெக்ட், 30 இருந்தா அதிகம், 35 இருந்தா ஓவர். அதே மாதிரி 16, 18, 20 இருந்தா பத்தாது, ரொம்ப குச்சி மாதிரி இருப்பீங்கன்னு அர்த்தம். நல்லா கரெக்டான பாடி மாஸ் இண்டெக்ஸுங்கிறது 24, 25, 26, 27. அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆகாரம் பற்றி வைக்கணும். 2 இட்லி சாப்பிடலாம், 3 இட்லி சாப்பிடலாம், 8 இட்லி சாப்பிடக்கூடாது. 2 சப்பாத்தி சாப்பிடலாம், 6 சப்பாத்தி சாப்பிட முடியாது. 1 பரோட்டா சாப்பிடலாம், 5 பரோட்டா சாப்பிட முடியாது. சாப்பிட்டு முடிஞ்ச பின்னாலையும் பசி இருக்கணும். அதாவது வயிறார சாப்பிடக்கூடாது. 3/4 வயிறு சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடலாம், 6 வேளை சாப்பிட முடியாது. பசிச்சு தான் சாப்பிடணும். கல்யாணத்துக்கெல்லாம் போனால் 40 ஐட்டம் வச்சுருப்பாங்க. 4 ஐட்டம் தான் தொடரணும். 40 ஐட்டத்தில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த 4 எடுக்கணும். பிளேட்டில் எல்லா ஐட்டத்தை போட்டு சாப்பிடக்கூடாது. தயவுசெய்து உங்கள் உடம்பு உங்களது. உங்கள் உடம்பை நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா 100 வயசு இருக்கலாம். நீங்கள் உங்கள் உடம்பை நல்லா கவனிக்கலைன்னா நான் உங்கள் உடம்பை கவனிக்க வேண்டியிருக்கும். ஏதோ வியாதியில் வருவீங்க, உங்கள் ஜோப்பில் பாக்கெட்டில் இருக்க பணமெல்லாம் என்னுடைய பாக்கெட்டுக்கு வந்துடும். பரவாயில்லையா? ஆதார் கார்டு, உங்கள் கிரெடிட் கார்டில் இருக்க பணமெல்லாம் என்னுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுக்கு வந்துடும். ஒபிசிட்டி வராமல் இருக்கணும்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அம்மா சாப்பாடு போட்டான்னா இப்படி சொல்லலாம், வேண்டாம் 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 வேண்டாம். எக்ஸசைஸுங்கிறது அதான் சொன்ன பாருங்களேன், 3 கிலோமீட்டர் நடக்கணும், உடம்புல வேர்வை வரணும். வெயிட்டு எந்த காரணத்தை கொண்டு 85 கிலோ 90க்கு மேலே போகக்கூடாது. நீங்கள் 6 அடி உயரம் இருந்தாலும் 90 தான் இருக்கணும். வெயிட்டை ஏற்றுறது ஒரு பக்கம், குறைக்கிறது ஒரு பக்கம். ஒபிசிட்டி வந்தால் முழங்கால் தேஞ்சு போகும், ஜாயிண்ட் தேஞ்சு போகும். ஒபிசிட்டி இருந்தால் பிளட் ப்ரெஷர் ஏறும், ஹார்ட் அட்டாக் வரும், பிரெயின் அட்டாக் வரும், பக்கவாதம் வரும், மாரடைப்பு வியாதி வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டிய ஏற்படும். ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட தொலைஞ்சு போகுது. பிரெயின் அட்டாக் வந்தால் ஒரு கை ஒரு கால் வராது, பேச்சு வராது. அதனால் ஒபிசிட்டி வேண்டாம். புரியாது சார், நான் ஏதோ சொல்கிற அட்வைஸ் கொடுக்குறேன், நீ உங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிடுங்க சார், தப்பே கிடையாது. இப்போ 100 வயசு இருக்கணும்னா நீங்கள் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்ட முடியுமா? நான் ஹெல்மெட் போட மாட்டேன், 100 வயசு இருக்கணும்னா அது எப்படி சொல்கிறது? நீங்கள் என்ன வேணால் சார், நான் இத்தனை நேரம் சொன்னேன் பாருங்கள், இதெல்லாம் மறந்துடுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு இருங்க. அப்போ தான் நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன், உங்களை நம்பி தான் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறேன். தயவுசெய்து நம்மளை கை விட்டுறாதீங்க. நான் சொன்னதெல்லாம் அழிச்சு போடுங்க, மறந்துடுங்க.